இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து இந்த அறிக்கைகள் வருதுன்னு சொன்னா ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கத்தோலிக்க மக்கள் இந்த தாக்குதலில் படுகொலையாக்கப்பட்ட மக்கள், அவருடைய குடும்ப உறவுகள், அவர்கள் சார்ந்த குடும்பங்கள், அ அந்த திருச்சபையை சார்ந்தவர்கள் இதே கேள்வியை கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த 6 ஆண்டுகளில் இலங்கையில் மாத்திரம் இது கடந்து செல்லப்படவில்லை. ஆட்சி கட்டமைப்பில் இருந்தவர்களால் இது கடத்தி செல்லப்பட மட்டுமில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனையோர்களால், அதாவது ஏனைய நாடுகளிலும் இதே அதாவது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறோம், அதற்கான முதன்மையை வழங்குகிறோம் என்ற இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் இலங்கை இந்த விடயத்தில் ஒரு காத்திரமான முன்னெடுப்பை செய்து இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எந்த அழுத்தமும் இருந்ததாக தெரியவில்லை. இருந்திருந்தால் இலங்கை இவ்வளவு ஆட்சியாளர்கள் இவ்வளவு தூரம் அசமந்த போக்காக இதை கடந்து வந்திருக்க மாட்டார்கள். இவ்வாறான இந்த விடயத்தில் வத்திக்கானில் இருந்து கூட ஒரு ஒரு பேரழுத்தம் உருவாக்கப்படவில்லை. இதற்கு காரணமும் இப்பொழுது இதை பற்றி அதீதம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டகை மல்கம் ரஞ்சித் தான். ஏன்னு சொன்னால் மல்கம் ரஞ்சித் இந்த மக்களை முதன்மைப்படுத்தியதான ஒரு செயற்பாட்டை திருச்சபை சார்ந்து முன்னெடுக்கவில்லை என்பது நீண்டகால குற்றச்சாட்டு. ஏன்னா தமிழ் மக்கள் இதில் மோசமாக படுகொலை செய்யப்பட்ட பொழுது இதே ஆட்சியாளர்களுக்கு 2010 வரையும் இல்லை வெளிநாட்டு பொறிமுறைகள் தேவையில்லை, இலங்கைகளே இதுக்கு தீர்வு இருக்கிறது, ஒன்றுமே நடைபெறவில்லை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். ஆனால் இதே போன்றுதான் கத்தோலிக்க திருச்சபை மடு ஆலயமாக இருந்தாலும் சரி, நவாலி தேவாலயம் முதற்கொண்டு பல தேவாலயங்கள் பெருந்தாக்குதலுக்குள்ளானது. அந்த தேவாலயங்கள் வைத்து மக்கள் பெருமளவில் கொல்லப்பட்டதெல்லாம் நடந்தேறிய பொழுதெல்லாம் அமைதி காத்தவர். அந்த ஆட்சியாளர்கள் இந்த கொலைகாரருக்கு எல்லாம் அவர் முண்டு கொடுத்தாரோ, இப்பொழுது அதே கொலைகாரர்கள் மீது அவருடைய கடுமையான விமர்சனம் திரும்புகிறது. இதை அவர் முன்னரே செய்திருந்தால் திருச்சபைகளும் வத்திக்கான் வரையும் இதற்கான ஒரு பின்புலமாக இருந்திருப்பார்கள். உலகளாவிய ரீதியிலும் இதுக்கான ஒரு முறைமையை அவர் கட்டி எழுப்பியிருக்கலாம். அதே போன்றுதான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் இதில் அமைதி காப்பது என்பது ஒரு 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 பெரும் சந்தேகத்தை எழும்புகிறது. இவருக்கெல்லாம் இதனுடைய பின்புலத்தில் எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது தெரிந்து கொண்டு இதில் அமைதி காப்பது சிறப்பு என்றுட்டு அமைதி காக்கிறார்களா என்ற கேள்வியும் உருவாக்குறது. ஆனால் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய இன்னொரு சவால் என்று சொன்னால் அனுரகுமார தரப்புக்கு ஒரு அனுசரணையான போக்கு இப்பொழுது சமீபத்தில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் கூட ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் உண்மை.